இது கட்சி எலெக்ஷன் வந்துருச்சா? ஐயோ! வணக்கம். இந்த வீடியோ நம்ம பிகேஆர் கட்சி உறுப்பினர்களுக்காக. நம்ம கட்சி தேர்தல் கூடிய விரைவில் நடைபெற போகுது. அதுக்காக கட்சி உறுப்பினர் அனைவருமே வந்து இந்த நம்மளோட பர்டிகுலரை அப்டேட் பண்ணணும் சிஸ்டம்ல. எப்படி செய்யணும், எங்க போய் செய்யணும்னு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா kamaskini.kadilan.org என்கிற வலைத்தளத்துக்கு நம்ம போய் இந்த அப்டேட் நம்ம கண்டிப்பா செய்ய வேண்டியது இருக்கு. முதலாவது, நீங்க எந்த மொழி, ஆங்கிலம் மற்றும் மலாய் மொழியை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவது, கமாஸ்கினி என்கிற இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணா உங்களுக்கு அந்த பேஜுக்கு உங்களை லீட் பண்ணும். மூன்றாவது, நீங்க என்ன மாதிரியான தொலைபேசி பார்க்கிறீங்க, ஆப்பிள், ஆண்ட்ராய்டு மற்றும் மற்ற தொலைபேசிகள் நீங்க பயன்படுத்தினால் அந்த ஆதர்ஸ் நீங்க கிளிக் பண்ணலாம். அடுத்ததாக, உங்களோட ஐசி நம்பர் நீங்க இதுல கீன் பண்ணும்பொழுது உங்களுக்கு உங்களோட தொலைபேசிக்கு ஓடிபி வரும். அப்படி நீங்க உங்களோட தொலைபேசி நம்பர், ஃபோன் நம்பரை நீங்க மாத்திருந்தா எங்கேயே நீங்க ஆன் த ஸ்பாட் கமாஸ்கினி பண்ணலாம். உங்களோட புது நம்பருக்கு இந்த ஓடிபி அனுப்பப்படும். நீங்க அதுக்கப்புறம் லாகின் பண்ண முடியும். அடுத்ததாக, நீங்க உள்ளுக்கு லாகின் பண்ண பிறகு உங்களோட பர்டிகுலர்ஸ், உங்களோட பேரு, உங்களோட ஐசி நம்பர், உங்களோட அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்க பர்டிகுலரா அப்டேட் பண்ணிடுங்க. அடுத்ததாக, உங்களோட ஐசி அதை ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் நீங்க படம் முடிச்சு அப்லோட் பண்ணுங்க. பட் இதில் என்ன ஒரு வித்தியாசம் சொன்னால், அடில் ஆப்ஸ் மாதிரி இது வந்து 3 நாள் 4 நாள் ஆகாது. இது ஆன் த ஸ்பாட் உங்களோட ஐசியை டிடெக்ட் பண்ணி அது அப்லோட் பண்ணிடும். அப்படி நீங்கள் சரியாக படம் பிடிக்கலனா, கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக இமீடியட்டாக ரிஜெக்ட் பண்ணும். நீங்கள் தொடர்ச்சியாக அதை எடுத்து அப்லோட் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் அடுத்த பேஜுக்கு போகலாம். அடுத்ததாக, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நீங்கள் உங்களோட ஐசி அப்லோட் பண்ண பிறகு உங்கள் ஃபோனில் நீங்கள் இப்படி நேராக வச்சு முன்னுக்கு ஒரு செல்ஃபி மட்டும் பிடிங்க. அடுத்தது நீங்கள் அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ண பிறகு அடுத்தது நீங்கள் ஆன்லைன் ஓட்டர்ஸா அல்லது ஃபிசிக்கல் ஓட்டர்ஸா என்ற அடுத்த பக்கத்துக்கு நம்ம போக போகிறோம். நீங்கள் 2 வகையாக வாக்களிக்க முடியும். முதலாவது, ஆன்லைன் ஓட்டர்ஸ். நீங்கள் ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்தே நீங்கள் வாக்களிக்கலாம். இரண்டாவது, ஃபிசிக்கலாக, அது ஆஃப்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அருகில் இருக்கிற எங்கேயாவது ஒரு இடம் உங்களுக்காக கொடுக்கப்படும், அங்கே போய் நீங்கள் வாக்களிக்கலாம். அதை நீங்கள் செய்வதற்கு இந்த லிங்க் மூலிமா நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும் பொழுது ஒரு சின்ன கட்டணம் இருக்குது. அந்த கட்டணம் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணலாம். நீங்கள் கட்டணம் கட்ட பிறகு உங்களுக்கு ஒரு ரிசீட் வழங்கப்படும். அந்த ரிசீட்டை நீங்கள் பிரிண்ட் ஸ்கிரீன் பண்ணிங்க, இல்லை உங்களோட ஃபோனில் சேவ் பண்ணி வச்சிங்க. அது உங்களோட ஆதாரம். நீங்கள் வாக்களிக்கும் போது அது உங்களுக்கு பயன்படும். நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், இந்த சிஸ்டமில் நீங்கள் அப்டேட் பண்ணலாம் என்ன நடக்கும்னு சொல்லி. 2 விஷயம் நடக்கும். முதலாவது, நீங்கள் கண்டிப்பாக வாக்களிக்க முடியாது. இரண்டாவது, நீங்கள் அப்படி இந்த கட்சி தேர்தலில் போட்டி போடணும்னு நினைத்தா போட்டி போட முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு புது எலக்ட்ரல் ரோல். கட்சி வந்து எல்லாத்தையும் சுலபமாக ஓட்டு போடுறதுக்காக செய்து வரும் ஒரு ப்ரோசஸ். கண்டிப்பாக வாக்களிங்க, கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. இந்த பதிவு செய்வதனால நீங்கள் 2 வகையாக வாக்களிக்க முடியும். முதலாவது ஆன்லைன் ஓட்டிங், அது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இரண்டாவது ஆஃப்லைன் ஓட்டிங். இந்த ஆஃப்லைன் ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 4 வகையான குரூப் இருக்கிறாங்க. முதலாவது பார்க்கும்பொழுது 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள், அவங்க வந்து இதில் பதிவு செய்யலாம். இரண்டாவது, அவங்களுக்கு எந்த மொபைல் இல்லை, ஃபோன் இல்லை, எந்த கேஜெட் இல்லை, அவங்க வந்து இதில் பதிவு செய்யலாம். மூன்றாவது, இன்டர்நெட் இல்லை உங்ககிட்ட, அந்த அப்படிப்பட்ட நபர் வந்து பதிவு செய்யலாம். நான்காவது, நீங்கள் ரொம்ப கிராமத்தில் உள்புறத்தில் இருக்கிறவங்க, அவங்களும் இதில் பதிவு செய்யலாம். இந்த 4 கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆஃப்லைன். அது ஆஃப்லைன் என்னன்னு பார்க்கும்பொழுது கட்சியில் அந்த தொகுதியில் உங்களுக்காக ஒரு இடம், ஒரு டேவான் ஒதுக்கப்படும். நீங்கள் அங்கே போய் ஃபிசிக்கலாக நீங்கள் ஓட்டு போட முடியும். ஸோ இந்த தகவலை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வாக்களிக்கும் முறைகளை எல்லாரும் கண்டிப்பாக வாக்களிங்கள். சலாம் மலேசியா மடானி, சலாம் ரெஃபமாசி. நன்றி, வணக்கம்.